என்னயா நீ இன்னும் பொழுதே போக மாட்டேது, ஒரே மந்தமா போகுது, என்னன்னே தெரியல. ஆமாப்பா, டெய்லி எவனா ஒருத்தன் சிக்குவான், நீ எவனுமே சிக்க காணா, என்னன்னே தெரியல. சிக்குவான் சிக்காமல போயிடுவானோ. எவனோ ஒருத்தன் வரான். ஐயா, உங்கள் ஊரில் மல்லிகை கடை வச்சுக்கிற பொன்சாமி, அவர் பையன் ரமேஷ் எப்படி ஐயா? அவனை எதுப்பா கேட்குறீங்க? ஏன் என்ன ஆச்சியா? அது ஒன்றும் இல்லையா, என் பொண்ணு அவரு தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? யோ, யார் அது நம்ம ஊர்ல பொன்சாமி மோனா? யார் அது? என்ன மாப்பிள்ள, போன ஒயின் ஷாப்பில் புஷ் ஊன்னு நம்ம தூக்கி அந்த வீட்டில் போடல? ஆமா சொல்லு. அந்த பையன் தாயா? யோ, போன மாசம் அந்த கிட்னி அழுகி போச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் தூக்கி வந்து எடுத்தாந்து விட்டாங்களா, அந்த பையனா? கிட்னியா? அந்த பையன்தான். அட என்னப்பா இது, அவனுக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறதோட 90 அடியில் கிணறு இருந்தா தள்ளி விட்டுருப்பா பொண்ணா. என்ன ஐயா சொல்றீங்க? அதான் மாப்பிள்ள கரெக்டாக சொன்னேன். ஆமாண்ணா, பையன் நல்ல பையன் தான்ப்பா. என்ன உன்னைய கெஞ்ச அடிப்பான். என்ன ஐயா சொல்றீங்க? கஞ்சா அடிப்பாரா? ஏதோ எங்களை நாங்கள் சொல்றதை சொல்லிட்டோம், உங்க விருப்பம் ஏதாவது கொடுத்துட்டு போப்பா. சரிங்க ஐயா, ஏதோ நல்லா சொன்னீங்க, நான் பார்த்துக்கிறேங்க. சரி வரேன். சரி வாப்பா. எப்ப சட்டி உள்ள இருக்குது தவக்கல. மாமா போன் அடிக்கிறாரு. சொல்லுங்க மாமா. என்னது மாமாவா? குடிகார கரப்போக்கு நாய். யாரா உனக்கு மாமா? என்னது நாயா? ஐயோ, எவன் தாலியா தான் தெரியலையே. மாமா அப்ப பொண்ணு? என்னது பொண்ணா? நான் வந்தனா உடம்புலாம் புண்ணாயிரும். வயிறா குடிகார நாய. இப்போதான் மாப்பிள்ள நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. இதோட 500வது கல்யாணத்தை நம்ம நிறுத்தியிருக்கோம்.